இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த காலை நேரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே இந்த அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பூமியில் பிறந்து விட்டாலே ஏதோ ஒரு விதத்திலே துயரம் வந்து சேரும். ஆனால் இந்த துயரமான சூழ்நிலையிலே கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் ஆண்டவர் இந்த துயரமான சூழ்நிலையிலே என்னோடு கூட இருப்பார். சில நேரங்களிலே நாமவே சில துயரங்களுக்குள் கடந்து போகிறோம். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படி அவன் முயற்சி செய்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் முதற்கொண்டு துயரப்பட்டார்கள். தாவீதும் துயரப்பட்டான். சில நேரங்களிலே மனிதர்கள் துயரமான காரியத்துக்குள் நடத்துவார்கள், தூண்டி விடுவார்கள். தானியேல் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவன் ஜெபிக்கிற விஷயத்திலே குற்றப்படுத்தி அவனுடைய வளர்ச்சியை தடுக்க, அவனை அழிக்க பாபிலோன் தேசத்து பிரபுக்களும் மாகாணத்து அதிபதிகளும் முயற்சி செய்து தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டு விடுவார்கள். தானியேலுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தது மனிதர்களாலே. கர்த்தர் காப்பாற்றினார். யோபுவுக்கு பிசாசினாலே துயரம் ஏற்பட்டது. யோபுவினுடைய பிள்ளைகள், உடைமை, பொருட்கள் எல்லாவற்றையும் இழந்தார். அவருடைய சரீரம் கூட மிகவும் வேதனைப்பட்டது. அவர் மனைவி சொன்னாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னார். இவ்வளோ பெரிய போராட்டத்திலே தேவன் யோபுவுக்கு ஆறுதல் கொடுத்தார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏதோ ஒரு விதத்திலே துயரம் சந்திக்கும் போது தேவன் கூட இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்திலே ஏதோ ஒரு விதத்திலே உங்கள் உள்ளம் துயரப்பட்டு கலங்கி இருக்கலாம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வாலிப சகோதரி, மிக அற்புதமாய் அவர்கள் திருமணம் நடந்தது. மிகுந்த கனவுகளோடு கூட தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனாள். 6 மாதங்கள் கழித்து திரும்பவும் அவள் அனுப்பப்படுகிறாள். இந்த வாலிப பிள்ளை சொன்னார்கள், பாஸ்டர், நான் செய்யாததை செய்ததாக சொல்லி, சொல்லாததை சொன்னதாக சொல்லி என் மேல் வீண் பழி சுமத்தி என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியை போல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி அழுத அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுத்து அற்புதம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு விதத்தில் துயரம் சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்திலே விடுகிற போதே ஏதோ ஒரு துயரம், மனதிற்கு வேதனை, கண்ணீர், பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க கூட இருந்து அற்புதம் செய்வார். நீங்க துயரப்படுகிற போது உங்கள் அருகில் வந்து தோளை தட்டி கொடுத்து, மகளே, மகனே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த துயரத்தின் மத்தியிலே நான் உன் அருகில் நின்று அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்வார். சில நேரங்களில் துயரம் வரும்போது நம்ம நினைக்கிறோம், நான் மட்டும் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு தகப்பனும் மகனும் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார்கள். வழியிலே அந்த தகப்பன் அவனுடைய மகனுடைய கைகளை பிடித்து கொண்டு அப்படியே நடந்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும்போது கரடு முரடான கற்கள் நிறைந்த ஒரு பாதை. அந்த இடம் வந்தபோது மகனை தூக்கி தோளில் மீது வைத்து கொண்டு அந்த வெறும் காலில் அப்படியே நடந்து போனார். அந்த பையன் திரும்பி கொஞ்ச தூரம் போய் பார்த்த பிற்பாடு அந்த இடம் முழுவதும் இரத்தமாகவே இருந்தது. அப்போ அவன் தகப்பனாருடைய கால்களை பார்த்தான். அந்த தகப்பனாருடைய கால்கள் முழுவதும் கிழிந்து காயப்பட்டு இரத்தம் கொட்டி கொண்டே இருந்தது. இதை போலதான் நாம் துயரப்படும் போது தேவன் நம்மை தூக்கி சுமப்பார், நம்முடைய வேதனைகளை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். இன்றைக்கும் நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். நாம் எப்பொழுதும் தேவனோடு இருக்க பழகி கொள்ள வேண்டும். துயரம் வரும்போது புலம்புலம் சேர்ந்து வரும். புலம்பாதபடிக்கு அவரையே நம்பியிருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு துயரத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் தந்து
அற்புதமான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், இந்த காலை நேரத்திலே என் அன்பான சகோதர சகோதரிகள் எவ்வளவோ துயரத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியில் இருக்கலாம். நீர் ஆறுதல் செய்து சமாதானம் தந்து உதவி செய்வீராக, அற்புதம் செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.